அண்ட் இதில் பெருசாக வந்து நான் இப்போ சோஷியல் மீடியா பார்க்குற பிரச்சனை என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஒரு சில பேர் ஆக்சுவலாக வந்து ஹெவியாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அல்லது இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தமிழர்களோட ஒரு பிரச்சனையை வந்து ஒரு தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்ணுறதா, தெலுங்கு டைரக்டர் டைரக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸும் தெலுங்கு, ஸ்ரீலீலா ஒரு தெலுங்கு, இவங்க இத்தனை பெரிய வச்சு ஜெயம் ரவியும் ஒரு தெலுங்கு, இவங்க எல்லாருமே நடித்த ஒரு படத்தை வந்து பொங்கலுக்கு ஏன் ரிலீஸ் பண்ணணும், இந்த படத்தை ஆக்சுவலாக வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பட் எதுக்காக இதுக்குள்ளே வந்து ஒருத்தவங்களோட மதர் ஸ்டேட்டு அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசணும்? அவங்க தமிழனா இருந்தால் என்ன, தெலுங்குனா இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் படம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த படத்தில் எடுத்தாலும் வந்து அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸோ இதுக்கு ஸ்டார்ஸோ யாரோ ஒருத்தவங்க வேற ஒரு ஸ்டேட்காரங்க தான். ஹீரோயின்ஸே மெயினாக யாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி இருக்கிற டைமில் எதுக்கு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹேட் ரேட்டை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் மெயினாக யார் இந்த ஹேட் ரேட்டை பண்ணுறாங்கன்னு தெரியும். அந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னா, இந்த படத்தில் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுற நோக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கையிலேயே பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தில் வச்சு இந்த படத்தை அட்டாக் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. பட் எனக்கு ஆக்சுவலாக வந்து 2 படம், ஜனநாயகன் ஆகட்டும் பராசக்தி ஆகட்டும், 2 படமும் வந்து ஒரு நல்ல படமாக தான் பார்த்தீங்கன்னா அமையும். அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய, பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் பொலிட்டிக்ஸை வச்சு எடுத்துக்கிற படம் தான். ஸோ 2 படமே என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஓடக்கூடிய படமாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பட் இதுக்காக எதுக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த இந்த